ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்கிறோம். அதாவது 2024 அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ இது நம்ம வந்து நேற்று விஐபியில் கொடுத்தது. ஷார்ட் டைம் டவுன் தான். ஸோ பெரிய அளவில் மார்க்கெட் டவுன் சைட் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து கண்டினியூஸாக ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து இந்த ஹாலிடே டைம்ஸும் நெக்ஸ்ட் இருக்கிற நியூஸ் டைம் வந்து எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, வீக்லி அப்டேட் தாங்க, இன்ட்ராடே அப்டேட் தாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஹாலிடே. ஸோ ஹாலிடேயில் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு நார்மலான ஒரு சைட்வே இல்லாட்டி கண்டினியூவாக ஒரு ரெலியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டெக்னிக்கலாகவோ ஃபண்டமெண்டலாகவோ எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் நமக்கு செகண்ட் தேர்ட்ல இருந்தால் நல்ல கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணிட்டு, பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் நல்ல அட்வைஸ், நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கண்டினியூஸாக எஃப்எம்சி இருக்குது, பிஎம்ஐ நியூஸ் இருக்குது, ஏடிபி நியூஸ் இருக்குது, என்எஃப்சி நியூஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ முடியட்டும். முடிஞ்சதுக்கு பிறகு அதில் உள்ள டேட்டாஸை வச்சு நம்ம ஃபிஃப்த்துக்கு பிறகு நல்ல ஒரு மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் கண்டினியூவாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நம்ம இயர்ல ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், நமக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னு நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபெயிலியர் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2 days 3 டேஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சைட்டோ இல்லை டவுன் சைட் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் வந்து வர்றதுக்கு ஒரு 1 வீக் நம்மளுக்கு கட்டாயம் தேவை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ வளமையை பார்க்குற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ மந்த் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்தால் கண்டினியூஸாக 3 months வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நமக்கு புல்லிஷ் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட். சொல்ல போனால் இந்த மெயின் பாயிண்ட் இது தான். ஸோ ஃபியூச்சருக்கு இது கட்டாயம் தேவை. இந்த ஜூன் இந்த 2070. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது 2050-55க்கு பிலோ மார்க்கெட் இந்த மந்த் வந்து க்ளோஸ் வைக்கணும். பட் அந்த மாதிரி க்ளோஸ் வைக்கல. ஸோ ஓரளவு பார்க்க போனால் மார்க்கெட்டில் வந்து இந்த மந்த்துக்குரிய ஹை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இயருக்குரிய ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. 2148. ஸோ அப்ராக்ஸாக வந்து 2150 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. மந்த் ஸோ இயர் ஹைன்னு நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து மந்த் ஹைன்னு நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வேர்ட் யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓரளவு பார்க்க போனால் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து சப்ளை ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, டவுன் சைடில் தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் தான். ஸோ 2015 பிலோ 50 பிலோக்கு கீழே க்ளோஸ் வச்சு தான் நல்ல கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி வர சுச்சுவேஷனில் இது ஒரு நல்ல ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கட்டாயம் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு தான் மார்க்கெட் திரும்ப டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படியே நம்ம ஹை பார்த்துட்டோம். அடுத்து லோ பாயிண்ட் பார்த்துட்டோம் 1973. ஸோ லோனால நான் வந்து அதை வந்து ரெட் கலரில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து லோ, மந்த்லி லோ. ஸோ கட்டாயம் அதை நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜோனை நான் எடுக்கிறேன். ப்ரீவியஸாக இருக்கிற இந்த மந்த் க்ளோஸ் வச்ச இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும் 2035. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் 2035 எடுங்க, கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் வைக்கலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூஸாக நமக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் நமக்கு கிடைச்ச பிறகு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரணும். பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு டீப் கேண்டில், இந்த கேண்டிலை விட கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வச்சுருந்தா கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கலை. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் தான். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா வெயிட் பண்ணுது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாய மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போடுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ செல் வரும்னு. செல்லுக்குரிய அப்டேட் இன்னுமே நமக்கு கிடைக்கல. கரெக்டாக கிடைச்சதுக்கு பிறகு தான் நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன்னு சொல்ல போனால் நம்ம ஷார்ட் டைமில் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிடுவோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்துக்கிடுங்க. வீக்லி சார்ட்டில் வந்து நான் வீக்லி ஹை மட்டும் எடுக்கிறேன், ஹை லோ மட்டும் எடுக்கிறேன். இப்போதைக்கு வீக்லி ஹைன்னு பார்க்கக்குள்ள இந்த ஹை இருக்குது 2088 இருக்குது. நான் 2090 எடுக்கிறேன் அப்ராக்ஸாக. நீங்கள் 2090 எடுங்க. 2090க்கு மேலே நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருக்குது. ஸோ இனி வார சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் கண்டினியூவாக இதுக்குள்ளே ரன்னிங்கில் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட்டில்
ஒரு டீப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். நான் அடுத்து எடுக்க போகிறேன் 2050. ஸோ கட்டாயம் 2050 வந்து ஒரு நல்ல ஜூன். வேணா நீங்கள் அது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஏன்னா அந்த 2050 பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஃபிபனாச்சியில் பார்த்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கீ ஜோன் பார்த்தாலும் சரி, கட்டாயம் இந்த ஜூன் வரும். இந்த ஏரியாவில் கட்டாயம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டன் ஜோன். ஸோ இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து ஃபியூச்சரில் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் எனக்கு போது டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு மேலே 50% ஜூனுக்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட்டில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கணும். ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக நீங்கள் நல்ல கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. நமக்கு வியாழக்கிழமை வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த இந்த கேண்டலை விட மார்க்கெட் டீப்பாக க்ளோஸ் வச்சிருக்கு. எகெயின் இந்த ஜூனுக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் வச்ச கேண்டலும் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ அபோவ் திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா என்ன நடந்திருக்க போது, மார்க்கெட்டில் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்திருக்கும். என்ன காரணம்னா இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ உள்ள கன்ஃபர்மேஷனில் நமக்கு 2 டே இன்ட்ராடேல வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் சைட் கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் கரெக்டாக சொல்ல போனால் நமக்கு கரெக்டாக இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் கட்டாயம் இந்த 2050 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி இல்லை, மார்க்கெட் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ கண்டினியூவாக பை சைட் ரெலி ஆகக்கூடிய சான்சஸும் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அப்படியே ஃபார்வர்ட் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்த மார்க்கெட் சேம் ஆப்ஷன் தான் பாருங்கள், இந்த இடத்துல சேம். ஸோ வேணா இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் டவுன், செகண்ட் டைம் வந்து அதே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் டைம் நம்ம வெயிட் பண்ணணும். மேபி தேர்ட் டைம் இங்கே வரக்குள்ள இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் டவுன் ஆனிச்சுன்னா இந்த ஜூன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஜூன் ஆகும். ஏன்னா ஒன் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் வரக்குள்ள நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ செகண்ட் டைமில் இருக்குது. ஸோ மேபி செகண்ட் டைம் வந்து இது ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஃபெயிலியர் ஆனால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ நல்ல ஜோன் 2088 இல்லாட்டி 2090. ஸோ நான் எதிர்பார்க்கறது செல் ஜோன்னு சொல்ல போனால் இந்த 2050 கீழே தான் செல். ஸோ நான் எதிர்பார்க்குற செல் இதுக்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இவ்வளோ தூரம் டார்கெட் வரும். 2035 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2000. ஸோ 2000 ஒரு நல்ல லெவல். 2000 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடம் மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சர் அப்டேட். ஸோ இதுக்கு கீழே வந்து லாங் செல் வேணா அதையும் நம்ம நோட் பண்ணிக்குவோம். இதுக்கு கீழே நமக்கு லாங் செல். ஸோ அப்படி லாங் செல் வரதா இருந்தால் 1973 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1950. ஸோ 1950க்கு பிறகு 1930. ஸோ 19,900 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ இது டவுன் சைட்டுக்குரிய அப்டேட். ஸோ நான் எதிர்பார்க்கறது 2050க்கு கீழே ஒரு லாங் கேண்டில் ஃபார்வர்ட் சார்ட் இல்லாட்டி இன்ட்ராடேல கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து நாம் மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ பைன்னு சொல்ல போனால் நம்ம ஷார்ட் டைமில் இப்போ பை எதுவுமே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ பைன்னு சொல்ல போனால் இந்த ஜூனுக்கு மேலே தான் பை. இந்த 2088 இல்லாட்டி 2090. ஸோ அப்ராக்ஸாக பார்க்க போனால் 2070க்கு மேலேனாலும் நமக்கு பை தான். பட் 70 விட நம்ம இந்த ஜூன் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். 90 ஏன்னா 70யும் நமக்கு 2070 90. நான் அதையும் நான் நோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜூன் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பை. நான் ஏன் இந்த ஜூனை நோட் பண்ணுறேன்னா இது ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இது ஒரு நல்ல சப்ளை. ஸோ எகெயின் என்ன நடக்க போகுது, இந்த சப்ளைக்குள்ளே மார்க்கெட் ரிட்டர்ன் வரக்குள்ள மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் 2070 2090 நீங்கள் பாருங்கன்னு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அதில் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் டவுன் சைட் வரலாம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ இதில் நான் வந்து சில நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து மெயினாக பார்க்கணும் 2070 2090 வந்து ஒரு சப்ளை ஒரு ஜூன். ஸோ அந்த சப்ளை ஜோனை வந்து ஒரு லாங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். அபவ்
2009க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் பை வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. ஸோ பை ஓப்பன் பண்ணால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு 2100, அடுத்ததுக்கு பிறகு 2120, அதுக்கு பிறகு 2140, அதுக்கு பிறகு 2150 மட்டும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 150 பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து டவுன் கொஞ்சம் கண்டினியூ ஆகணும், அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டிங் நடக்கணும், நமக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அப்படி இல்லை கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னுக்கு ட்ரெண்ட் லைன் எது இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலில் மட்டும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. வேணா இதை இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்டான கன்ஃபர்மேஷன் இல்லை, சும்மா இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. பை சைட்னு சொல்ல போனால் நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு மார்க்கெட்டை இந்த சார்ட்டை பார்க்கல எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மேபி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இதில் கொஞ்சம் மார்க்கெட் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஒரு டீப் டவுன் கூட வரலாம். ஸோ இந்த இடத்துல பை எடுக்கக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக பை எடுத்துக்கிறோங்க. ஏன்னா சப்ளை ஜோனில் பை எடுக்கிறோம். ஸோ எப்போ வேணாலும் மார்க்கெட் டவுன் சைட் இறங்கலாம், திடீர்னு இறங்கலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம சப்ளை ஜோனில் இருக்கக்குள்ள பை எடுக்கக்குள்ள கட்டாயம் நடக்க போகுதுன்னா பையில் லோ ரிஸ்க் எடுக்கணும், செல்லில் ஹை ரிஸ்க் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி டிமாண்ட் ஜோனில் எடுக்கக்குள்ள நமக்கு பை வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கலாம், செல் வந்து நீங்கள் லோ ரிஸ்க் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2 அப்டேட் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஹைலேருந்து தான் இந்த லோ எடுக்கிறேன் இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த ஹைலேருந்து லோ எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 50% பார்த்தீங்கன்னா 2060 வருது. ஸோ 2060 அதே மாதிரி 61% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2081 வருது. ஸோ அப்ராக்ஸாக நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுனால. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் நம்ம வந்து இதில் இருந்தும் பார்க்கலாம். இந்த ஹைலேருந்து இந்த லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பாருங்கள், அந்த 2032 அதே மாதிரி 2044. ஸோ இதுவும் அதே ஜோனில் தான் வரப்போகுது. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்ல போனால் நம்ம இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த 2000 பிலோ நமக்கு லாங் செல் தான். இந்த 2032 பாருங்கள் 2020. ஸோ 2032 2020 ஒரு நல்ல ஒரு லாங் செல் வரதுக்குரிய ஒரு ஜூன். ஸோ ஏன்னா நம்ம இந்த ஜூனில் வந்து நிறைய வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற அப்டேட்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே ஸோ இந்த 2020 பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூன் வரும். 2020 கண்டினியூ பண்ணால் இந்த ஜூன் வரும். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நல்ல டீப் செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் மெயினாக இருக்குது. கீ ஜோன்னா நம்ம பார்க்குற கீ ஜோன் இது தான் இப்போதைக்கு இருக்கிற கீ ஜோன் 2050. ஸோ பிலோ செல் வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி அபவ் 2050க்கு அபவ் மார்க்கெட் வந்து எகெயின் பை ஜோனில் தான் இப்போ உள்ள சிச்சுவேஷன், நம்ம பை ஜோனில் தான் இருக்கோம். செகண்ட் கீ ஜோன்னு சொல்ல போனால் இந்த 2070 இருந்து 2090 மட்டும் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு செல் ஜோனுக்கானது, ஸோ சப்ளை ஜோனுக்கானது. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதில் வந்து அபவ் பை வந்து ஓப்பனில் இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் எகெயின் மார்க்கெட் வந்து பை ஓப்பனாக இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சப்ளை ஜோன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ
கலர் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ எல்லா அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்கேன். நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து கட்டாயம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். மண்டே மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் மார்க்கெட் மண்டே இல்லாட்டி டியூஸ்டே பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 5th பிறகு என்எஃப்சி டேட்டா வச்சு நீங்கள் அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டேட்டா வச்சு நம்ம மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு போகிறது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாரும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இந்த இயர் வந்து நம்மளோட சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும், நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பர்சனலாக நிறைய மெசேஜ் வருது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிக்னல்ஸ் கொடுக்குறதுக்கும் நல்ல ஒரு சார்ட் அனலைசிங் கொடுக்குறதுக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் நல்லா லேர்ன் பண்ண பாருங்க ட்ரேடிங்கில். ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே லோ ரிஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் திரும்பவும் ஹாப்பி நியூ இயர்.